வேணாம். அன்னைக்கு அங்க உக்காந்ததே வாஸ்து சரியில்லை. இன்னைக்கு இங்கேயே உக்காந்துரும். ஆயிரம் தான் சொல்லு, துளசி மனசு யாருக்கும் வராது. ஐயோ ஆத்தி பாட்டுருக்கு அவன் அவங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு கிடந்தேன். புண்ணியவதி ஆஃப் வாங்குறதுக்கு காசு கொடுத்து மனச சந்தோஷப்படுத்திட்டான். இத அடிச்சதும் தென்றல அனுப்பி வச்ச பொண்ணோட முகத்தை தெளிவா ஞாபகத்துக்கு கொண்டு வர. ஐயோ எஸ்கே ஆத்தா, இலை இந்த ஆளு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கிறத பார்த்தா இது குடிச்சா குடும்பத்தை கழிச்சு விட்டுருவானே. கூடவே கூடாது. சூரிய பகவானே, பூமிநாதா, கோட்டரை எப்படியோ கொட்டி விட்டீங்க. இதை எதையும் பண்ணிடாதீங்க ஐயா. இப்ப ஏற போற போதையில தான் ஏகப்பட்ட உண்மை வெளியே வரப்போகுது. யோ, யார் நீ? எதுக்கு என் கை பிடிக்கிற? குடியா, நான் குடிக்கணும். ஐயோ, இந்த தவிட்டிச்சவன் வேற வந்துட்டானே, சேர்த்து குடிக்க வச்சிருவானே. ஏய், நீ அசலூர்காரன் தானே? ஆமா, அதுக்கு என்ன போ? உள்ளூர்காரனை பார்க்க வச்சுட்டு அசலூர்காரன் தனியா குடிச்சா அது மறுவாதையா? யோ, குடிக்கிறதுல என்னையா மரியாதை வேண்டி கிடக்குது? நீ தான் ஏற்கனவே நல்லா குடிச்சிருக்கிறிய. இது வேற முதுகுல உரசிக்கிட்டு. என்ன அப்படி பாக்குற? அருவா என் கூட பிறந்த தம்பி மாதிரி. எவனாச்சும் என்கிட்ட வாழாட்டினா நான் சும்மா இருந்தாலும் என் தம்பி அவனை சும்மா விட மாட்டேன். அறிவாள தம்பிக்கிறானே, ரத்தத்தை தீர்த்தம்பானோ, அருவாளுக்கு முத்தெல்லாம் கொடுக்கறானே. இலை ஜாமி கணக்கா வந்திருக்கல, அந்த ஆளை குடிக்க விட்டுடாத. தோ வர. நான் சொன்னது புரிஞ்சுதா? இரு, முதல்ல இந்த பஞ்சாயத்தை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் குடிக்கலாம். யோ, இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. சரக்க வாங்கினது நான், அருவாளை காட்டினா பயந்துருவேன் நினைச்சியா? என் வீட்லயே இவ்வளவு பெரிய நீட்டு அருவா இருக்குது. ரொம்ப நாளா அதுக்கு வேலை இல்ல. இல்லை தவிடு, கல்யாணத்துக்கு வந்து அசலூர்கார கிட்ட நீ என்னத்துக்கு அலப்பற குடுக்குற? நான் பாட்டுக்கு தனியா உட்காந்து தண்ணி அடிக்கலாம்னு நினைச்சேன்பா. சூரிய வேற உச்சியில இருந்து இறங்கிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் என்ன குடிக்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காப்பா. வந்துட்டான் பையன், வசமா மாட்டிக்கிட்டான். இந்த தவிடு வச்சு இந்த ஆளை குடிக்க விடாம நான் பண்ணிடுதேன். ஏலே தவிடு, என்னல சரக்கு போட்டா ஆள் தராதரமா தெரியாத உனக்கு? இவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? ஐயா வீட்டு மாப்பிள்ளையோட தாய்மாமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் அடிச்சுட்டு மிச்சத்தை கொடுக்கேன். வேற அவரை குடிக்க சொல்ல, இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. பாருங்க, காசு போட்டு சரக்கு வாங்குறது நானு. இவன் எனக்கு குடிச்சிட்டு மிச்சத்தை கொடுப்பானா? அத நான் குடிக்கணுமாமா? இது என்ன நியாயம் கேளுங்க. யோ, அதுதான் இந்த தவுட்டோட நியாயம். நான் சொன்னபடி நடந்தா நல்லது, இல்லன்னா இலை என்ன பெரிய இவடி பேசுத? அருவா வச்சிருந்தா நாங்க பயந்துருவோமா? மாமா நீங்க சரக்கு எடுத்து அடிங்க மாமா. அவன் என்ன செய்தான்னு நானும் பாத்துருதேன். என்ன காரியம் பண்ண? எவ்வளவு கஷ்டப்பட்டு கியூலாம் நின்னு வாங்கினேடா. டேய், என்ன இப்படி பண்ண? எனக்கு கிடைக்காத சரக்கு வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது. வேற அசலூர்காரன் எவன் இருக்கான்னு பாக்குறேன். இந்த சரக்கு போட்டு ஏன்டா இப்படி பண்ண? டேய், அங்கங்க கேட்டு கடைசியா அந்த துளசி முன்னாடி கெஞ்சி கூத்தாடி வாங்கி வந்த. ஏன்டா இப்படி பண்ண? டேய் பாவி, டேய் நீ நல்லாவே இருக்க மாட்டல. டேய் அதான் உடச்சா போயிட்டான். மாமா நீங்க விடுங்க, கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு வேற சரக்கு வாங்கி தரேன். நண்டு, நான் சரக்கு அடிச்சா
டெண்டர்ல அனுப்புன பொண்ணை நான் கண்டுபிடிச்சிடுவேன்னு நினைச்சு எனக்கு எதிரா யாரோ சதி பண்றாங்க நண்டு.